திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பக்கத்தில் கொம்பரிப்பட்டி எனும் சின்ன குக்கிராமங்க இந்த கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான மண் வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 5 பெண்கள் ஒரு ஆண்மகன் பிறந்து வளர்ந்த இந்த வீடு இப்போ சிதிலடைஞ்ச நிலத்தில் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இங்கே சேர்த்து வச்ச இந்த பணம் அத்தனையையும் கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய சிறு குறு பணங்கள் அனைத்தையும் தன்னுடைய உழைப்பால் வந்த சின்ன சின்ன தொகையையும் விவசாயத்தின் மூலமாக வந்த அந்த சிறு தொகையையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. மண் வீடா என்றாலும் அங்கே எதுவுமே இருக்காது, கரண்ட் இருக்காது. ஆனால் இந்த வீட்டில் கரண்டெல்லாம் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட கதவும் பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது அந்த வீடுகளில். மேலே ஓடு இருக்கும், ஓலை குடிசை இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட வீட்டில் எந்த பாதுகாப்பும் இருக்காது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சில பல கிலோமீட்டர் தூரமாக மக்கள் கூட்டமும் இருக்காது. அப்பேற்பட்ட அந்த ஒரு சின்ன கிராமத்தில் எவ்வளவு அழகாக கைவினைப் பொருட்களால் செஞ்ச இந்த மரக்கட்டைகள், சேஃபாக பயன்படுத்தப்படுகிற அந்த பொருட்கள் அனைத்தையும் சேஃபாக வச்சு பாதுகாக்கிறதுக்கு ஒரு பணப்பெட்டி, அது செவுத்துக்குள்ளே இருக்குது. அவ்வளோ அழகாக சேஃபாக பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அந்த செவுத்துக்கும் அந்த டோருக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அப்படி சேமாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு படத்தை தொங்க போட்டால் இன்னும் ரொம்ப சுத்தமாக ஆகிடும். எந்த இதுவுமே தெரியாது திருடர்களுக்கு. அவ்வளோ அழகாக ஒரு சின்ன குக்கிராமத்தில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கையிலேயே செய்யக்கூடிய அளவிற்கு எந்த ஆசாரியும் கிடையாது என்பது தான் உண்மை. பூரா மிஷினரிஸ் எல்லாமே. துளையிடுறதுக்கு மிஷின், அது கட் பண்ணுறதுக்கு மிஷின், இழக்கிறதுக்கு மிஷின், இப்படி எதுக்கெல்லாமே மிஷின் வந்துருச்சுங்க. எல்லாத்துக்குமே மிஷின் ஆகிப்போச்சு. ஆனால் இது கைகளாலேயே செய்த ஒரு அருமையான வீடு இது. மிகவும் அழகான மண் வீடு இது. ரொம்ப அழகான பிளேஸ். மண்ணாலே கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடுகள் தான் இருக்குது. இது ஒரு சின்ன கிராமம். இந்த விவசாயத்துக்காக இந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய விவசாய பணிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீடுகளில் வசித்து வராங்க. இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழிகளை வந்து கட்டி வச்சு இந்த வீட்டை பராமரித்து வராங்க. இதே போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடு ஒரு சினிமா படத்தில் வரும். அது எந்த படம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.